ஓபிசிகளுடைய வாக்கு வங்கி, அவர்களுடைய தேர்தல் வாக்கு வங்கியில் ஏற்பட்ட தாக்கம், ராகுல் காந்தியுடைய தொடர் பிரஷர், இன்றைக்கு மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது அப்படின்றத முன்வைக்கிறார். இன்றைய தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் இந்த அரசு எடுத்திருக்கிற முடிவா நீங்க பார்க்குறீங்க? தேவை அடிப்படையா, தேர்தல் அடிப்படையா, அல்லது எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி வைத்த உங்களுடைய தொடர் பரப்புரையா? இல்ல, முதல் விஷயம், மோடி மாறி இருக்காரு. இந்த அறிவிப்பின் மூலமாக தலைகீழா மாறி இருக்கார். காரணம், சமீப காலம் வரை எந்த அளவுக்கு ஆவேசமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக அவர் முழங்கினார் என்று நிறைய வீடியோக்கள் இருக்கு. இது சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசுவது, மக்களை பிழப்பது, அது பாவச் செயல் அப்படின்னு ஒரு வீடியோல பேசினது இருக்கு. இப்ப பூரா சமூக வலைத்தளங்கள்ல எது தெரியுமா, குறிப்பா எக்ஸ் தளத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிறது, இவர் ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்காரு 2024 தான் பிரமாதமாக. எப்படி தெரியுமா, சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்குது இந்த இந்தியா கூட்டணி, இது அர்பன் நக்சல் மனோபாவம் அப்படின்னு பேசிட்டார். உடனே அந்த பேச்சை போட்டு கீழே பூரா அவ்வளவு பேரும், அப்ப மோடிஜி நீங்களும் ஒரு அர்பன் நக்சலைட்டா ஆயிட்டீங்களா அப்படின்னு போட்டு பயங்கரமா கிண்டல் கேலி பண்ணி ஃபுல்லா வந்தது. ஆக அது எல்லாருக்கும் தெரியுது பளிச்சுன்னு எவ்வளவு ஆவேசமாக இதை எதிர்த்து பேசினாங்க. இன்னைக்கு இதை நாங்க செய்வோம் என்று அறிவிச்சிருக்காங்க. ஆக மிக முக்கியமான ஒரு மாறுதல். பாயிண்ட், இது ஒரு கொள்கை வெற்றி சமூக நீதியாளர்களுக்கு. உங்களுடைய நோக்கம் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறம் வர்றேன். ஆனால் இந்த அறிவிப்பே, அரசினுடைய அறிவிப்பே, இது ஒரு முக்கியமான கோட்பாட்டு ரீதியான வெற்றி என்று நான் பார்க்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது நண்பர் ரவீந்திரன் அவருடைய பாணியில் அவர் சொல்றார், இல்லை இது ரொம்ப அவங்க மக்களவை தேர்தலுக்கு பிறகே ரொம்ப யோசிச்சு, அது ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் கலந்து பேசி அவங்க ஒரு முடிவு எடுத்து தான் இதை பண்றாங்க என்று அவர் ஒரு பார்வை முன்வைக்கிறார். அது அவருடைய உரிமை. ஆனால் மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு 2-3 மாசத்துல இது செய்யல. அப்படி ஒண்ணுன்னா உத்தரப்பிரதேச தோல்விக்கு ஓபிசி வாக்கு விழாததுதான் காரணம். அகிலேஷ் யாதவுக்கு, அந்த கட்சிக்கு அதிகமாக எம்பி சீட்டு கிடைச்சதுக்கு காரணம் ஓபிசி மக்களுடைய ஆதரவை பாஜக இழந்தது காரணம் என்றால் ஒரு 2-3 மாதத்திலேயாவது இதெல்லாம் செஞ்சிருக்கலாம். இப்போ ஓராண்டு, கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகிப்போச்சு. இப்ப ஏன் செய்தார்? அதுவும் கணக்கில் இருக்கலாம், நான் ஒன்றும் மறுக்கலாம். ஆனா இப்ப என்னுடைய பார்வையில இப்ப செய்வதற்கு காரணம் பீகார் சட்டமன்ற தேர்தல் தான். இன்னும் 5-6 மாசம் தான் இருக்கு. அங்க ரொம்ப சிக்கலான ஒரு நிலைமை ஆயிப்போச்சு நிதிஷ்குமாருக்கு. அவர் தொடர்ந்து சமூக நீதி பேசுறவரு, ஓபிசி மக்களுக்காக குரல் கொடுக்கிறவரு. அப்ப அந்த இடஒதுக்கீட்டு அளவை கூட்டணும்னு சொல்லி அவர் ஒரு சர்வே எடுத்து, அந்த சர்வேயின் அடிப்படையில இடஒதுக்கீட்டு அளவை கூட்டுறாரு. அது போய் உயர் நீதிமன்றத்துல சிக்கிக்கிட்டு தள்ளுபடி ஆகி போச்சு. இப்ப பிரியன் சொன்னது போல உச்ச நீதிமன்றம் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தல்ல லாலு பிரசாத் யாதவ் கட்சி, தேஜஸ்வி யாதவ் கட்சி கேட்பாங்க, ஐயா நீங்க இடஒதுக்கீட்டை கூட்டுவோம், குறிப்பாக ஓபிசி மக்கள் அதிகமா இருக்காங்க, மக்கள் தொகையில சர்வேல தெரிஞ்சு போச்சு, ஆகவே கூட்டுவோம்னு சொன்னீங்க, ஆனா முடியல. அப்பன்னா என்ன பிரச்சனை என்றால், ஒன்றிய அரசு சென்சஸ் என்று இந்த சாதிவாரி சர்வே அல்ல, சாதிவாரி சென்சஸ் என்பது எடுக்கப்படணும். இன்னும் அந்த அடிப்படையான மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்கல, 21 எடுக்க வேண்டியது இன்னும் எடுக்கல. ஆக அதை உடனே எடுக்கணும். அது எடுக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அப்ப அதெல்லாம் வலியுறுத்தணும். உங்க ஆதரவுல தானையா மோடி ஆட்சி நடக்குது, தனிப்பெரும்பான்மை இல்லை. அப்படி என்றால் நீங்க வலியுறுத்தினீங்களா என்று கேள்வி மிக முக்கியமான விஷயமாக தேர்தல் பரப்புரையில வரப்போகுது. இதை தெரிஞ்சு என்னுடைய ஊகம், நிதிஷ்குமார் கடுமையான நிர்பந்தத்தை, நெருக்கடியை இந்த அரசு கொடுத்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன், ஊகிக்கிறேன். ஆகவேதான் இப்ப வேற வழி இல்லாம மோடிஜி இறங்கி இத அறிவிச்சிருக்காரு. அதுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பிரதமரை சந்திச்சதும், இந்த 2 நாள்ல சந்திச்சதும் ஒரு இதை ஒட்டியும் பேசியிருப்பாங்கன்னு என்று நான் நினைக்கிறேன். நான் இதை சொல்ல வர்றேன்,
ஒரு நெருக்கடியின் காரணமாகத்தான் இந்த அறிவிப்பை செஞ்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு கொள்கை ரீதியான வெற்றி. இதற்கு மிக முக்கியமான காரணம் நிச்சயமாக இந்தியா கூட்டணி இந்த பிரச்சனையை எழுப்பும். ஏற்கனவே இந்தியா கூட்டணி சாதி ரீதியான அந்த சென்சஸ் கணக்கீடு வேணும்னு கேட்டிருக்காங்க. அஸ்வினி வைஷ்ணவ் போன்ற அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது இந்தியா கூட்டணி இதை போலியான ஒரு பரப்புரையாக வைத்திருந்தாங்க, அவங்களுக்கு இதுல உண்மையாக அதை எடுக்கிறதற்கான அக்கறை இல்லை, நாங்க தான் உண்மையான அக்கறையோட இதை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இல்லையா? இல்ல, அதுக்கு முன்னாடி இதை மட்டும் முடிச்சிடுறேன். இப்ப என்ன பிரச்சனை என்றால், இந்த பிரச்சனை வரப்போகுது என்கிற அடிப்படையில் இந்த நெருக்கடியின் காரணமா தான் இப்ப இந்த அறிவிப்பு செய்கிறார். அதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இதுவே இந்தியா கூட்டணி கிடைச்ச வெற்றி. அது அமைச்சருடைய பேச்சு வர்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த 63 இடங்கள் பறிக்கப்பட்டிருக்கல்லவா, யார் காரணம்? இந்தியா கூட்டணி அல்லவா காரணம். 303 இருந்து 240 குறைச்சு தனிப்பெரும்பான்மை இழக்க வச்சது யாரு? அது இழக்க போய்த்தானே இப்ப நிதிஷ்குமாருடைய இந்த வற்புறுத்தலுக்கு மோடிஜி இணங்க வேண்டி வந்துச்சு. அப்படி என்றால் இது இந்தியா கூட்டணியுடைய வெற்றி, அப்கோர்ஸ் மக்களுடைய வெற்றியும் கூட. அங்க இது பாயிண்ட். இந்த பார்வையை நான் வச்சிருக்கேன், இது மக்களுக்கு சொல்லணும். ரெண்டாவது அவருடைய பேட்டியை பூரா கேட்டேன். பாயிண்ட் அறிவிப்போட நின்றுகிட்டாரு. இதுதான் சிக்கல். அதற்கான கால அட்டவணையை அவர் வெளியிடல. அவர் ஒரே ஒரு வாக்கியம் தான் சொன்னார் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இல்லை. அடுத்து எடுக்கப்படுகிற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அத்தோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் செய்யப்படும். எப்ப செய்வீங்க, எப்படி செய்வீங்க, அதற்கான கால அட்டவணை என்ன, எதையும் செய்யல, எதையும் பேசல. ஆனா வேற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டார். நீங்க சொன்ன விஷயத்துக்குள்ள என்ன 2 விஷயம். ஒண்ணு, இந்தியா கூட்டணியை குறிப்பா காங்கிரஸை தாக்குறாரு. ஐயா, அவங்க வெறுமனை பேசிக்கிட்டு தாயா இருந்தாங்க, நாங்க தாயா இப்ப செயல்படுத்துறோம். சரி, அவங்க வெறுமனை பேசிட்டு இருந்தாங்க, அதிகாரத்துல இருந்தது நீங்க எதிர்த்துலையா பேசிட்டு இருந்தீங்க. நீங்க செயல்படலை என்பது மட்டுமல்ல, இந்த கோரிக்கையை வைத்த பொழுது நீங்க எதிர்த்து பேசினீங்க. அதைத்தான் நான் முதலே சொன்னேன். மோடிஜி இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, எங்க கட்சி உட்பட நாங்க அதை வலியுறுத்திட்டு வந்தோம். இப்ப ஏப்ரல் முதல் வாரத்துல மதுரையில் நடந்த அகில இந்திய மாநாட்டுல ஒரு நீண்ட ரொம்ப அழுத்தமான ஒரு தீர்மானத்தை போட்டோம். உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க, காலம் ரொம்ப தாழ்ந்து போச்சு, அத்தோடு சேர்த்து சாதி வாரி கணக்கெடுப்பும் அவசியம்னு போட்டோம். அப்ப கூட நீங்க ஒண்ணு எதிர்வினை ஆற்றல. இப்ப நீங்க செய்றீங்க என்றால் இதற்கு என்ன காரணம்? ஆக நீங்க வெறும் பேச்சு தான் பேசுனீங்க என்று இந்தியா கூட்டணி பத்தி சொல்றீங்க. ஆனா நீங்க எதிர்பேச்சு பேசுனீங்க, இத கடுமையா எதிர்த்தீங்க. மோடியிலிருந்து கடைசி தொண்டர் வரைக்கும் எவ்வளவு பதிவுகள், அடேங்க அப்பா, சாதிவாரி கணக்கெடுப்பு நான் அப்படி கொந்தளிச்சு கோவிச்சு பேசின எழுதுன அவ்வளவு. நீங்க இத சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு அவங்க அதை அறிவிச்சதற்கு பிறகு அவங்க இதை ஓன் பண்ண மாட்டாங்களா? நாங்க தான் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு பயனர். இப்ப இவரு பிரியன் கூட அதை சுட்டி காண்பித்தார். நீங்க கோரிக்கை தான் வச்சீங்க, ஆனா அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா அவங்க தானே நிப்பாங்க. அப்ப உங்களோட ஐடியாவை எடுத்து உங்க ஆயுதத்தாலேயே உங்களை குத்துற மாதிரி இல்லையா அது? இல்ல, அவங்க செய்யட்டுக்கிறேன். நான் என்ன சொல்றேன், முதல்ல காரியத்தை முடிக்கட்டும். எனக்குள்ள கவலை அந்த பாயிண்ட்க்கு பிறகு வராது. என்ன ஆகும்னு முதல்ல இது வெறும் அறிவிப்பு. தயவு செஞ்சு இப்ப நான் அடுத்த நண்பர் பாஜக நண்பர் பேச போறாரு. ஏங்க இதுக்கான அந்த டைம் ஃப்ரேம் என்கிற அந்த கால அட்டவணை வேணாமாங்க? எப்பங்க பேராசிரியர் அருணன் ரேஷியோ கூட கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு, அடுத்து யாரு பேசுவாங்கங்கிறது வரைக்கும். இல்ல அப்படிதானே. இல்ல சம டைமிங்ல இருக்கீங்க பேராசிரியர், சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க. இல்ல கடைசி 2 பேர் தானே. இல்ல சொல்ல வர்றேன். இது எனக்கு ஏன்னா நாம இதை கடந்த காலத்துல பூரா அனுபவிச்சிருக்கோம். வெறும் அறிவிப்பு அப்படியே நிக்கும். அறிவிப்பு என்றால் அதை ஒட்டி அது காரியம் ஆக்குவதற்கான அந்த வேலை திட்டம் என்பது முக்கியம் இல்லை. இப்ப நீங்க பாட்டுக்கு 24 மக்களவை தேர்தலுக்கு முன்பு மக்களவை இதுல நாடாளுமன்றத்தின் மக்களவையில பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு தரப்படும் என்று ஒரு அறிவிப்பு. எல்லாரும் நெருக்கி பிடிச்சு கேட்ட பிறகு என்ன சொன்னாங்க? அது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு, அப்புறம் தொகுதி மறுசீராய்வுக்கு பிறகு, அப்புறம் அதுக்கு பிறகுதான் அதெல்லாம் செய்ய முடியும். அது 2029 வரலாம் அல்லது 2034 வரலாம்னு சொன்னாங்களா இல்லையா? உன்னை கவனிச்சுங்களா சகோதரி? தேர்தலுக்கு பிறகு இந்த 1 வருஷமா அதை பத்தி யாராவது பேசிட்டாங்களா? பாஜக தலைவர்கள், பிரதமர் மோடி உட்பட ஏங்க பேசவே மாட்டேங்கிறாங்க? அந்த மாதிரி இந்த 25 கடைசியில பீகார் தேர்தல் முடிகிற வரைக்கும் அதை பத்தி
நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம்னு சொல்லிவிட்டு பிறகு அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பேசாம கம்முன்னு இருந்தா, ஆகவேதான் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். ரவீந்திரன் துரைசாமி அப்படியெல்லாம் ஏமாத்தவே முடியாது. நான் கூட கேட்டேன், எடுப்பாங்களான்னு கேட்கல, எடுத்தா வெளியிடுவாங்களான்னு கேட்டேன். ஏன்னா 2011ல சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கங்கிற அடிப்படையில இருந்து அந்த கேள்வியை முன் வச்சேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, வெளிப்படுத்தியே ஆக வேண்டியது இருக்கு, ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல இதுல ஒரு பாயிண்ட் அவர் சொல்றது கரெக்ட். அந்த 2011 என்பது சமூக பொருளாதார சாதி ரீதியிலான சர்வே தான். அது சென்சஸினுடைய ஒரு பகுதியாக செய்யப்படல. ஆனா இப்ப இவர் என்ன அமைச்சர் சொல்லியிருக்கார் என்றால், அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 அடிப்படையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அதோடு சேர்த்து சாதிவாரி அதை வெளியிடாம இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். அதுல என்னென்ன வேலை செய்வாங்களோ எனக்கு தெரியாது. பேசுவோம். ஆனால் இல்ல சொல்றேன், அந்த அடிப்படையில அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. என்னுடைய பாயிண்ட், எடுத்தா வெளியிட்டு தான் ஆகணும்னு வச்சுக்குவோம், எடுக்கணும்ல. ஆகவேதான் எல்லா கட்சியும், எங்க கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி கூட பேட்டி கொடுத்திருக்காரு. ஐயா, வெறும் அறிவிப்பா நிக்க கூடாது, எப்ப நீங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்ய போறீங்க, அதுக்கான திட்டம் என்ன, கால வரையறை என்ன, அத்தோடு சேர்த்து இதை எப்படி செய்ய போறீங்க. பேராசிரியர், இந்த அரங்கத்துல அதீத நம்பிக்கையா நிறைய பேசியெல்லாம் பார்த்திருக்கிறோம். இவ்வளோ அவநம்பிக்கையோடையும் பேச முடியுமா? ஒரு அமைச்சரவை கூடி ஒப்புதல் அளித்திருக்கிறத பேராசிரியர் எடுக்கணும்ல, அப்ப பேசிக்கோங்கிற ரேஞ்சுக்கு டீல் பண்றீங்க பேராசிரியர் நீங்க. இல்ல பாருங்க, இப்ப நான் மட்டுமா சொல்றேன், இப்ப எனக்குன்னு தனிப்பட்ட நான் கருத்தை பொதுவா சொல்றது இல்லை. இப்ப நான் அதுதான் குறிப்பிட்டேன். எங்களுடைய கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளருடைய பேட்டியை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆங்கில 8.1ல வந்திருக்கு. நீங்க மட்டும் சொல்லல, சித்தராமையா உட்பட எல்லாரும் அந்த கேள்வியை கேக்குறாங்க. டைம் ஃப்ரேம் என்னங்கிறது தான் கேள்வி. தங்கவரதராஜன் தான் சொல்லணும். ராகுல் காந்தி பேட்டி என்ன, சிபிஐ கட்சியுடைய தலைவருடைய பேட்டி என்ன, நம்முடைய முதலமைச்சருடைய அறிக்கை என்ன, ஏன் எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கு? அவ்வளவு நல்ல மரியாதையை மோடி அரசு பெற்று வச்சிருக்கு. இவங்க அறிவிப்பாங்க. பேசலாம்.